பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற அகம்பாவ போட்டி ஏற்பட்டது. அவர்களின் வாதத்தை முடிவுக்குக் கொண்டுவர சிவபெருமான் முடிவில்லா அக்னி ஜோதி ஆகத் தோன்றினார். இந்த ஜோதியின் தொடக்கத்தையோ முடிவையோ கண்டுபிடிக்கிறவன்தான் பெரியவன் என்று சிவன் கூறினார். விஷ்ணுவராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் ஆழமாக சென்று தொடக்கத்தை தேடினார். பிரம்மா அன்னமாக மாறி ஆகாயத்திற்குச் சென்று முடிவை தேடினார். நீண்ட காலம் தேடியும் இருவராலும் ஜோதியின் எல்லையை காண முடியவில்லை. விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டு, என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். ஆனால் பிரம்மா பொய் கூறினார். உடனே சிவபெருமான் தோன்றி, உண்மையே உயர்ந்தது, அகம்பாவம் அழிவைத் தரும் என்று போதித்தார். பிரம்மாவின் பொய்க்குத் தண்டனை அளித்தார். அந்த அக்னி ஜோதி தோன்றிய நாள்தான் கார்த்திகை தீபம். அன்று வீடுகளில் தீபம் ஏற்றி அகந்தையை விட்டு உண்மையும் ஒளியும் வாழ்வில் பெருக வேண்டி வழிபடுகிறோம். கார்த்திகை தீபத்தின் அர்த்தம் தீபம் ஷா அறிவு, உண்மை, ஒளி, இருள், அகந்தை, பொய், அறியாமை நெறி. அகந்தையை விட்டு உண்மையை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் ஒளி நிரந்தரம்.